நிகழவிருக்கும் அதிரடியான திருப்பங்களை காண தவறாதீர்கள். இனியா வந்து நித்திஷை கொன்னுடுறாங்க. அது எப்படி கொன்னுடுறாங்கன்னா, நித்திஷ் வந்து இனியாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா கூப்பிட்றாங்க வா அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு சொல்லி கூப்பிட்றான். அதுக்கப்புறம் அங்கே போனால் அவங்க அப்பாலாம் இல்லை. அப்புறமா இனியா வந்து நீ எதுக்காக என்னை வந்து போய் சொல்லி இங்கே வர வச்ச, அது ஃபஸ்ட்டு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நித்திஷ் வந்து ஃபுல் போதையில் இருக்கான். அப்புறமா அந்த பையனையும் இவன் இனியாவும் சேர்த்து வச்சு பேசுகிறதுனால இனியாவுக்கு வந்து கோவம் வந்தது. அது மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இனியாவுக்கும் நித்திஷ்க்கும் செம சண்டை வந்துடுது. கையை பிடிச்சி இழுக்கிறான். நீ வா, நீ எங்கள் வீட்டுக்கு போகலாம், வா வான்னு இழுக்கிறான். இதுக்கு வந்து இனியா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தள்ளி விட்டுடுறா. இனியா அதாவது நித்திஷை வந்து தள்ளி விட்டுடுறா. அந்த கோவத்தில் தள்ளி விட்டுடுறா. அவன் வந்து கொலை பண்ணணும்னு தள்ளி விடலை. அப்படி தள்ளி விடும்போது அவன் வந்து போதையில் இருக்கிறதுனால தடுமாறி கீழே விழுந்துடுறான். அது கீழே விழும்போது சாதாரணமாக வேலை, செவுத்தோடு முக்கில் போய் கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறமா இனியா வந்து போய் பார்க்குறான். மூச்சு இருக்கான்னு பார்த்தா மூச்சு இல்லை. அவன் செத்துட்டான்னு தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கான சீரியல் அவள் தான். நம்மளோட சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.